வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28. இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் 3 இடங்களில் பயப்பட வேண்டாம் என தம் சீஷர்களுக்கு வலியுறுத்துகிறார். 26ஆம் வசனத்தில் அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு துன்புறுத்துகிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என கூறுகிறார். ஏனென்றால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாய் வெற்றி பெறும். 31ஆம் வசனத்தில் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என கூறுகிறார். நான் உங்கள் மேல் கரிசனையுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் அடைக்கலான் குருவிகள் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மேலும் கரிசனை உள்ளவராக இருப்பார். 28ஆம் வசனத்தில் தான் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதையும் கூறுகிறார். இந்த 28ஆம் வசனத்தில் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, மனிதனுடைய ஆத்துமாவை அழிக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. நம் தேவன் எதையும் செய்ய முடிந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதர்களுக்கு, நமக்கு விரோதமாய் இருப்பவர்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உலக மரணத்துடன் முடிவடைந்து விடுகிறதில்லை. அது என்றைக்கும் நித்திய காலமாக தொடரும். அது தேவனுடைய சமூகத்தில், பரலோகத்திலோ அல்லது தண்டனைக்குரிய இடத்திலோ இருக்கும். இந்த வசனத்தில் நரகம் என்ற கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொல்லின் சரியான அர்த்தம் நித்திய காலமாக சித்திரவதை அனுபவிக்கும் இடம். அது தேவன் அற்றவர்களுக்கு உரிய இடம். தீமை செய்தவர்களுக்கு, மனம் திரும்பாதவர்களுக்கு தண்டனை உறுதி என்பதை இந்த வசனம் போதிக்கிறது. மூன்றாவதாக, நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதையும் இந்த வசனம் உணர்த்துகின்றது. ஹோலி ஃபியர், பரிசுத்த பயம். நான் இந்த பாவத்தை செய்தால் தேவன் வருத்தப்படுவாரே என்ற உணர்வு. நான் இந்த பாவத்தை செய்தால் தேவனுடைய பெயருக்கு அபகீர்த்தி வருமே. இதுதான் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், நீதியுள்ளவர், நம்மேல் கரிசனையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.